Hi foodies, welcome to Easy Indian Recipes 1K. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் டேஸ்டியான இன்ட்ரெஸ்டிங்கான மகாராஷ்டிரியன் ஆலு சப்ஜி தான் பண்ண போறோம். இது ரொம்ப ஈஸி. இதுக்கு எப்படி பண்ணனும்னா நான் வந்து எனக்கு தேவையான ஆலு நான் எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. அப்புறம் இந்த மகாராஷ்டிரியன் ஸ்பெஷல் இந்த தேச்சா மசாலான்னு சொல்லுவா. அது இந்த பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு ஃபியூ கருவேப்பிலையும் கொஞ்சமாக நான் கொத்தமல்லி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதை நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த ஆலு, இதெல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்க போகிறோம். இது நல்லா நம்ம சுடறதுக்குள்ள நம்ம இந்த மசாலாவை நம்ம அரைச்சி வச்சுடலாம். இப்போ நம்மளோட எல்லா ஆலுவும் நம்ம சுட்டு எடுத்து வச்சுருக்கோம். இது கொஞ்சம் ஆறட்டும். இதை நம்ம நல்லா உடச்சி விட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது ஆறத்துக்கு எடுத்து வச்சிடலாம். ஒரு தவா நம்ம சுட பண்ணி வச்சுக்கலாம். அதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டுருக்கோம். இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சாச்சு. இதில் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வெங்காயம் அண்ட் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். பெருங்காயம். இது நல்லா சோட்டை பண்ணி வச்சுட்டுலாம் நம்ம. இப்போ நம்ம இந்த அரைச்ச தேச்சா மசாலாவை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பச்சையாக இருக்குது. கருவேப்பிலை கொத்தமல்லியும் அந்த பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். ஸோ அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த சுட்டு வச்சுருக்கோம் இல்லையா இந்த வேக வச்ச ஆலுவை, இதை நம்ம ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம இதில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஜஸ்ட் கொஞ்சமாக ஒரு ஃபியூ பிஞ்சஸ் ஆஃப் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்மளோட இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற ஆலு இதில் சேர்த்து இந்த மசாலாவோடு சேர்த்து பிளெண்ட் ஆகணும். இந்த இதில் நம்ம சுட்டு வச்சதுனால சூப்பராக இருக்கும். இந்த தந்தூரி எஃபெக்ட்டு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த சுட்டது அந்த பிளாக் கலர் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். இப்போ இதெல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆன பின்ன ஒரு 5 to 10 minutes நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணணும். குக் பண்ணி எடுத்தாச்சுன்னா நம்மளோட மகாராஷ்டிரியன் ஆலு சப்ஜி ரெடி. இப்போ இதில் ஒரு 5 நிமிஷம் ஆகிடுது. நம்ம இந்த பிளெண்ட் ஆகிடுது நம்மளோட மசாலா எல்லாம். கொஞ்சமாக நம்ம ஜலம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்லேயே வச்சு இதை வதக்கி எடுத்துக்கலாம். நம்மளோட மகாராஷ்டிரியன் ஸ்பெஷல் ஆலு சப்ஜி இப்போ ரெடி ஆகிடுது. இது ரோட்டி, சப்பாத்தி, ஃபுல்கா எதோட வேணாலும் சாப்பிடலாம். இது ரைஸ்க்கும் ரொம்ப நல்லா இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம் அதோட கூட இது பெஸ்ட் காம்போவாக இருக்கும். இந்த மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறையா இருக்குது. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் ஈஸி ரெசிபீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.